Hi guys, welcome back to the channel. இது லீட் கோட் பிளேலிஸ்டோட தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆட் டூ நம்பர்ஸ்ன்ற ப்ராப்ளமை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி லிங்க்டு லிஸ்ட்னால் என்னென்னு பார்த்தலாம். லிங்க்டு லிஸ்ட் அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். சரி, அதே தான் இருக்கே ஆல்ரெடி, நம்ம எதுக்கு லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணோம்? ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் அரே மாரி ஸ்டோர் ஆகாமல், அரேயில் எப்படி ஸ்டோர் ஆகும்? கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஆனால் லிங்க்டு லிஸ்ட் அப்படி கிடையாது. லிங்க்டு லிஸ்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா நோடில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதை நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதோட அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் எதுக்குன்னா, நம்ம ஐடி கார்டை சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த அட்ரஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஐடி கார்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதேமாரி தான் நோடுலேயும். நோடில் வேல்யூஸ் இருக்கும், அதோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வேல்யூ இல்லை நெக்ஸ்ட்டு நோடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபஸ்ட்டு நோடு இல்லாமல் மிச்ச நோடு எதையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்டில் எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது? லிங்க்டு லிஸ்ட்டில் ஹெட் நோட், அதாவது ஃபஸ்ட் நோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட். அதில் தான் செகண்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். ஃபஸ்ட் நோடில் வேல்யூவும் செகண்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். இதேமாரி தான் செகண்ட் நோடில், தேர்ட் நோடில், அதுமாரி அன்டில் நல் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்மளால் லிங்க்டு லிஸ்ட்டில் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். அதேமாரி அரேயில் நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் நோட்லேருந்து லாஸ்ட் நோடு வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உள்ள போகலாம். நமக்கு ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, L1 L2. L1ல் ஒரு வேல்யூவும் L2ல் இன்னொரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. L1ல் இருக்கிற வேல்யூஸ் தனித்தனியாக பிரித்து ஒரு டிஜிட்டும் ஒரு நோடில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. இதேமாரி தான் L2லேயும். இப்போது நம்மளோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும், ரிசல்ட்டை லிங்க்டு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். L1 2 4 3 என்ற 3 டிஜிட்டை அந்த L1ல் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கனால நம்ம 342ன்ற நம்பரை இவங்க 243ன்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. L2ல் 465ன்ற நம்பரை ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதை தான் 564. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட்டாக 708ன்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டாக நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்மளோட இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 807ன்ட்டு வரும். நம்ம அதை ரிவர்ஸ் ஆர்டரில் 708ன்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம கோட் மூலமாக நம்ம பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ரெண்டு லிங்க் லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஒரோட நேம் வந்து டம்மியும் இன்னொன்று வந்து கரண்ட்டுன்ற நேமோட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ டம்மியில் இனிஷியல் வேல்யூ 0 நம்ம ஃபஸ்ட்டு நோடை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதே வேல்யூவை நம்ம கரண்ட்டுக்கும் பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேரியை டிக்ளேர் பண்ணிக்கிறோம் இன்டீஜர் டைப்பாக, அதோட வேல்யூவை 0வாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வைல் லூப் கண்டிஷன் பார்த்திங்கன்னா L1 நாட் ஈக்குவல் டு நல் ஆர் L2 நாட் ஈக்குவல் டு நல். ஸோ ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த லூப் ரன் ஆகணும். அதுக்காக நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். சம்முன்ற இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி கேரியோட வேல்யூவை இந்த சம்முக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரெண்டு இஃப் கண்டிஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து L1 நாட் ஈக்குவல் டு நல்லும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு L1 வேல்யூவை நம்ம சம்மு கூட ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த L1ல் இருக்கிற நோடை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனா, கரண்ட் நோட் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும்.
அந்த கரண்ட் நோடோட வேல்யூவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா L1.valன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம கரண்ட் நோடோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணலாம். சரி, நம்ம கரண்ட் நோடில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணியாச்சு. எப்படி நம்ம நெக்ஸ்ட் நோடோட போகிறது? அதுக்கு தான் L1.nextன்ற இன்னொரு கீவேர்டு இருக்குது. நம்ம கரண்ட் நோட்லேருந்து நெக்ஸ்ட் நோடுக்கு போகிறதுக்கு L1.nextன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், L1 = L1.nextன்ட்டு. இதே நம்ம L2க்கும் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ண வேல்யூவோட நம்ம L2 வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த கண்டிஷனும் முடிஞ்ச பிறகு நம்ம கேரி =sum/10ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா கேரி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். சப்போஸ் அது சிங்கிள் டிஜிட்டாக அந்த சம்மு இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கேரி வந்து 0வாகவே இருக்கும். இதே டபுள் டிஜிட்டாக இருந்ததுன்னா செகண்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு கேரியில் ஸ்டோர் ஆகும். அதுதான் அந்த sum/10ன்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா current.next நம்ம நெக்ஸ்ட் நோடில் தான், அதாவது கரண்ட் நோட்லேருந்து நெக்ஸ்ட் நோட்டில் தான் நம்ம வந்து ஒரு டிஜிட் வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கிறதுனால லாஸ்ட் டிஜிட் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு current.next. ஸோ current.next போட்டால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் நோடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா கரண்ட் நோட்லேயே நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து ரீரைட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் current.nextன்ற நோடு கொடுத்து நியூ நோடு க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேல்யூ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா, இப்போ நம்மக்கிட்ட சம் இருக்குது. சம் சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அந்த வேல்யூ டைரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு டபுள் டிஜிட்டாக இருக்குதுன்னா நம்ம அதுக்கு தான் மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் பை 10 யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் அதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம அதில் ப்ரோக்ராமில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா கரண்ட் நோட்லேருந்து மறுபடியும் கரண்ட் நோட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் நோடு போனோம். அதுக்காக தான் அந்த current = current.nextன்ற ஒரு லைனை நம்ம கொடுத்துக்கிறோம். இதோட நம்மளுக்கு while லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது. இதுக்கப்புறமா whileக்கு வெளியே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரி வந்து 0வாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அப்படி 0வாக இல்லைன்னா நம்ம அந்த வேல்யூவை நம்ம வந்து புது லிஸ்ட்டு போட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் அந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம ரிட்டன் dummy.nextன்ற இதை கொடுக்கறதுனால நம்மளுக்கு மற்ற வேல்யூஸ் வந்து ரிட்டன் ஆகுது. ஸோ இந்த ரிட்டன் dummy.next இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஏன் நம்மளுக்கு 2 லிங்க்டு லிஸ்ட் தேவைப்படுதுன்ட்டு. ஸோ நம்ம கரண்ட் நோடில் வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறதுனால ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடு போகிறதுனால நம்மளுக்கு ரிட்டன் கரண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எம்டி அரே மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம மொத்தமாக ட்ராவர்ஸ் பண்ணியாச்சு. அதனால தான் நம்ம 2 க்ரியேட் பண்ணோம். ஒன்று ட்ராவர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், இன்னொன்று ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம புது வேல்யூஸை அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ட்ராவர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால ஸோ அந்த வேல்யூ வந்து 2த்துக்குமே தான் அது வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போது நம்ம dummy.nextன்னு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஹெட் நோட் வந்து 0வாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த நோட்லேருந்து தான் நம்மளுக்கு ரிட்டன் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லிங்க் லிஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நீங்கள் இந்த add to sum இன்னும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளமோடு நான் உங்களை பார்க்க வரேன். Until then, signing off, Sangeet.